ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம காரமான கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸும் ஸ்வீட்டான கேரமல் பிரெட் ஸ்டிக்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பிரெட் எடுத்து அதோடைய சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை திருப்பி ஒரு 2 பீஸாக கட் பண்ணி வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 6 பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கோம். அடுத்ததாக பெரிய பூண்டு 2 எடுத்து அதை கிரேட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க பட்டரை ஒரு சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பேன் நல்லா சூடானதும் அதில் போட்டுடலாம். பேன் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ப்ரெட்டு கருகாமல் பார்த்துக்கணும். இன்னும் 2 பிரெட் ஸ்டிக்ஸ்க்கு இந்த மாதிரி பட்டர் தடவி நம்ம இந்த பேனில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு சைட்லேயும் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி. நம்ம எடுத்துருக்கிற பட்டர் அளவு 2 பிரெட்டுக்கு, அதாவது 4 சைடில் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1 to 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி கோல்டனிஷ் ப்ரௌனாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சீஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி மேலே சேர்த்துக்க போகிறோம். சீஸ் இல்லாட்டி பரவாயில்ல, இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சீஸி கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம கேரமல் பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் அல்லது சாஃப்ட் பட்டர் எடுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் ஒரு 2 பிஞ்ச் அளவு சின்னமன் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்னமன் பவுடர் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் தரும், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரமல் பட்டரை நம்ம ப்ரெட்டில் தடவி ஹாட்டான பேனில் சேர்த்து ஒரு 1 மினிட் கிட்ட விட போகிறோம். இதே மாதிரி இன்னும் 2 பிரெட் ஸ்டிக்ஸ்க்கு தடவி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சைட் குக் ஆகிறப்போ நம்ம இன்னொரு சைட்லேயும் நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விடும் போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கணும், கருக விடாமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் ஒரு 1 மினிட் கிட்ட விடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரமல் பிரெட் ஸ்டிக்ஸ் ரெடி. இது ஆறினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான பிரெட் ரெசிபீஸ். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.